வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் திருநெல்வேலி டெய்லர் பொண்ணு. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு நார்மலான ஜெக்கார்ட் ப்ளவுஸில் எப்படி டிசைன் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த ப்ளவுஸை நார்மலாக நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டேன். பைப்பிங் மட்டும் ஸ்லீவ் அண்ட் நெக்லைனுக்கு வந்து பைப்பிங் மட்டும் கொடுத்துருக்கேன். அந்த பைப்பிங்குமே வந்து த்ரெட் பைப்பிங் மாதிரி ரொம்ப லீனாக கொடுக்காம கொஞ்சம் ஓரளவு தின்னாக கொடுத்துருக்கேன். என்ன ரீசனுக்காகனா அப்போ தான் அந்த ஓரளவாக அது வந்து வெளியில் தெரியும். அதுலேருந்து அந்த ஒரு 1/2 இன்ச் அந்த அளவுக்கு கொடுக்கும்போது ஃபினிஷிங் வந்து நமக்கு ப்ராப்பராக இருக்கும். இந்த வீடியோவில் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது அந்த ஆரியை வந்து எப்படிலாம் ரீக்ரியேட் பண்ணலாம். ஆக்சுவலாக அவங்க அந்த கஸ்டமர் நம்மகிட்ட கொடுத்தது ப்ளவுஸ் கொடுத்துட்டு உனக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடு செல்வின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நம்மளால் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஆக்சுவலாக இது நான் மட்டும்தானா அப்படின்னா அப்படி இல்லை. எந்த டெய்லர்ஸ்கிட்டையுமே நீங்கள் கொடுக்கும்போது இந்த மாடல் வந்து எனக்கு வேணுங்கிறத தாண்டி இதுக்கு என்ன பேட்டர்ன் ஸ்டிச் பண்ணால் எப்படி இருக்கும், கஸ்டமராக நீங்கள் வந்து கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்பவே அவங்க வந்து டெய்லர்ஸ் ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கான இதுவும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ் உங்களுக்கு நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறது வியர் பண்ணும்போது தான் மற்றவங்க சொல்லுவாங்க. ஆஸ் அ டிசைனராக ஃபேஷன் டிசைனராகவும் டெய்லராகவும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்களை மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், இந்த ப்ளவுஸ் இது உங்களுக்கு செட் ஆகும், இந்த பேட்டர்ன் உங்களுக்கு செட் ஆகாது, உங்களுக்கு இந்த நெக் நல்லாயிருக்கும், இந்த நெக் நல்லா இருக்காது அப்படிங்கிறத அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. இதை வந்து நிறைய கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுறது இல்லைன்னா ஃபீல் பண்ணுறதே கிடையாது. எனக்கு இது வேணும், என் ஃப்ரெண்டு இது போட்டிருக்கான், எனக்கு இது வேணும், நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படிங்கும்போது 10 பேருக்கு செட் ஆகியிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயே 4 பேருக்கு செட் ஆகிருக்கும், 4 பேருக்கு செட் ஆகிருக்காது. அப்படிங்கும்போது உங்களுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதாங்கிறது ஒன்று நீங்கள் டிசைட் பண்ணுறதை தாண்டி உங்கள் கூட இருக்கிறவங்க டிசைட் பண்ண கொஞ்சம் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா டெய்லர்ஸோட சாய்ஸ்க்கு விடும்போது ரொம்பவே நல்ல ஒரு லுக்கு கிடைக்கும். இப்போ இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா எப்போவுமே உன்னோட சாய்ஸ்ன்னு சொல்லிடுவாங்க. அப்படிங்கும்போது அவங்கக்கிட்ட நம்ம என்ன பேட்டர்ன் இது வரைக்கும் கொடுக்கலாம், அவங்களுக்கு என்ன ரீக்ரியேட் பண்ணலாம், எந்த மாதிரி அவங்களுக்கு ஃபினிஷிங் கொடுக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும். இது வந்து நார்மலாக ஜெக்கார்ட் ப்ளவுஸு. இதில் வந்து சாரியோட கிளாத் எடுத்து பைப்பிங் மட்டும் கொடுத்து இந்த ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு சைட் ஜாயின் மட்டும் பெண்டிங் வச்சுட்டு என்ன பார்க்கும்போது ஒரு நெட்டில் வந்து பார்த்தேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஆக்சுவலாக இந்த டிசைன் நான் பார்த்து வச்சுருந்தேன். அவங்க வந்து ஒரு 1 இன்ச் கேப்பில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. நம்ம அந்தளவுக்கு 1 இன்ச் கேப்பில் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஸ்ப்ரெட்டாக தெரிஞ்சுது. அந்த ரீசன்னால் நம்ம 1/2 இன்ச் கேப்பில் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோம். நல்ல ஒரு நெருக்கமாக இந்த டிசைன் வந்து கஸ்டமர் ஆக்சுவலி வந்து சாட்டிஸ்ஃபைடு. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கஸ்டமர் வந்து மண்டேவே நமக்கு ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டாங்க. பட் நம்ம ஸ்டிச் பண்ணது வந்து தேர்ஸ்டே நைட்டு தான் ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தோம். ஃப்ரைடே மார்னிங் அவங்களுக்கு டெலிவரி. அப்படி இருக்கும்போது அந்த 1 டே நைட்டில் தான் இந்த ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணேன். இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு ப்ளவுஸ் வந்து ஒரு ப்ளூ கலர் ஆரி லேஸ் வச்சு பண்ணியிருப்போம். அந்த ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். அந்த 2 ப்ளவுஸும் அந்த கஸ்டமருக்கு எப்படி இருக்குங்கிறது கஸ்டமரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த ப்ளவுஸ் பிடிச்சிருக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குது, இதுக்கு எந்த மாதிரி சார்ஜ் பண்ணலாம், இந்த ப்ளவுஸ்க்கு இந்த பேட்டர்ன் வந்து ஓகேவா அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிவ்அவேக்கு வந்து ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. நீங்களும் இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபராக இருக்கணும். நம்ம வீடியோவுக்கு கீழே லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுத்துருக்கணும். கண்டினியூஸாக லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க ரேண்டம் கமெண்ட்ஸ் பிக்கப் மூலமாக நம்ம செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்க போகிறோம். கிஃப்ட்ஸ் என்ன மாதிரியான கிஃப்ட்ஸ் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அவங்க நிறைய பேருக்கு இருக்குது. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பயனுள்ளதாக தான் இருக்கும். இப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம 30 days 30 வீடியோஸ் போட்டுட்ருக்குறோம். நிறைய பேர் வந்து வீடியோ வந்து வாட்ச் பண்ணுறீங்க, பட் ஒரு லைக் கூட பண்ணுறதில்ல. உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து எங்களை இன்னும் என்கரேஜ் பண்ணும். உங்களுக்கு வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கனாலும் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். சரி, இதை எதுக்கு உட்காந்துருந்து தேவையில்லாமல் இந்த வீடியோ எடுத்து போடுறீங்கன்னா, ஆக்சுவலாக நான் பிகினர், எனக்கு ஒரு டிசைன் பண்ணி கொடுக்கணும். ஒரு கஸ்டமர் வந்து கேட்குறாங்க, ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எனக்கு ஒரு டிசைன் பண்ணணும், எனக்கு ஆரி தெரியாது, எனக்கு லேஸ் வச்சு அவங்க வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிசைனை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த டிசைனோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா வேறு லெவல்னு சொல்லலாம், அந்தளவுக்கு இருந்தது. அந்த ரீசனுக்காக தான் இதை வந்து இது பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷ்னல் எப்படின்னா, ஒரு டெய்லர்ஸ் வந்து நான் இத்தனை ப்ளவுஸ் தைச்சிருக்கேன், இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாலே வந்து அவங்க வந்து படுத்துடுவாங்க. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதும்பாங்க. அது வந்து என்னோடய லைஃப்பில் நான் இப்போ கொஞ்ச நாளாகவே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறேன். எப்படின்னா, நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு நியரஸ்ட்டில் இருக்கிறவங்க யாருக்குமே வந்து நான் இன்றைக்கி இது தைச்சிருக்கேன் அப்படிங்கிறது தெரியாது. இப்போ வந்து அப்லோட் பண்ணும்போது
அவங்க வீட்டுக்கே வரலனாலும் சரி, என்னோடய கஸ்டமராக அவங்க வீட்டுக்கு வரலனாலும் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, இது பண்ணுறீங்க. அந்த மாதிரி இருக்குது. அதில் வந்து ஒரு சிலரோட இது வந்து எப்படி இருக்குன்னா பாசிட்டிவாக இருக்கும், ஒரு சிலர் வந்து நெகட்டிவாக எடுத்துப்பாங்க. எப்போவுமே டெய்லர்ஸ்க்கு வந்து நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்து கஸ்டமர் சைட்ஸ்லேருந்து வர்றதை விட நியரஸ்ட்டில் இருக்கவங்க கிட்டே இருந்து வரும். அவளுக்கு நீ தைச்ச ப்ளவுஸ் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வரும். அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும்போது டெய்லர்ஸ் எப்போதுமே நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் ஒரு பாசிட்டிவாகவே எடுத்துக்கங்க. அந்தளவுக்கு நம்ம ஒருத்தவங்க ஸ்டிச் பண்ணி கொடுக்குறத இன்னொருத்தவங்க நோட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நம்ம ஒரு ஸ்டெப் மேலே வந்துட்டோம் அப்படி தான் அர்த்தம். எப்போவுமே எல்லாருக்குமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு மெட்டீரியல்ஸ் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதில்ல. கிடைக்கிற ஆர்டர்ஸை டெய்லர்ஸாக இருக்கிற நீங்கள் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, தள்ளி போடாதீங்க. நாளைக்கு தரேன், என்னால் முடியாது அப்படிங்கிற வேர்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்காதீங்க. என்ன ஆர்டர்ஸ் கிடைச்சாலும் வாங்கி ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம ஒரு ஷாப் வச்சுருக்கோம் அப்படின்னா நிறைய பேர் நமக்கு வருவாங்க. அதே இது வீட்டில் இருந்து தைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் நமக்கு ஆர்டர்ஸ் வரும். அந்த ஆர்டர்ஸுமே நம்ம 1 or 2 ஆர்டர்ஸ் மிஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் அடுத்த நமக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுங்கிறது ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்கும். அதனால் வந்து வர்ற ஆர்டர்ஸை கண்டிப்பாக நீங்கள் எந்த அளவுக்கு உங்களால் எஃபெக்ட் போட முடியுமோ அந்தளவுக்கு எஃபெக்ட் போட்டு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க. சரி, கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கடையில் எவ்வளோ ரூபா கேட்டாலும் கொடுத்துட்டு போகிறாங்க. நான் வீட்டிலேருந்து தைக்கிறேன், எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு கம்மியான அமௌண்ட் தான் கொடுத்துட்டு போகிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து எல்லா டெய்லர்ஸுமே ஒரு ஸ்டேஜில் கடந்து தான் வந்திருப்பாங்க. நானுமே இதை கடந்து தான் வந்தேன். நான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ப்ளவுஸ் வந்து நார்மல் ப்ளவுஸ் 30 rupeesக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் 2009 சொல்கிறேன். பட் இப்போ வந்து 2024 ஒரு 15 years பேக்கில் நான் வந்து இப்போது நார்மல் ப்ளவுஸ் வந்து 120 rupeesன்னு சொல்கிறேன். ஆனால் 120 rupeesக்கு நம்மக்கிட்ட ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே கரெக்டாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்கிறது. ஒரு 10ல் வந்து எப்படினாலுமே வந்து 8 பேருக்கு தான் நம்ம ஸ்டிச்சிங் செட் ஆகும், 2 பேருக்கு செட் ஆகாது. அந்த 2 பேரோட நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்காக நீங்கள் வந்து என்ன பண்ணாதீங்கன்னா, ஐயோ எனக்கு ஸ்டிச் பண்ண தெரியலை அப்படின்னு சொல்லி யாருமே வந்து வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணுறவங்க சேடாக ஃபீல் பண்ணாதீங்க. எப்போவுமே 2 பேருக்கு செட் ஆகலையா, சரி அக்கா உங்களுக்கும் எனக்கும் ஸ்டிச்சிங் சரியில்லை, ஸோ நீங்கள் வேறு டெய்லர் பார்த்துக்கங்க, நீங்கள் தாராளமாகவே அவங்கள அனுப்பி வச்சிடலாம். இல்லை நான் உங்களுக்கு மறுபடியும் ஸ்டிச் பண்ணுவேன்னு சொல்லி அவங்களோட மெட்டீரியலையும் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது வந்து எல்லா டெய்லர்ஸ்க்குமே நடக்கும். நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க எவ்வளோ ஃபேமஸ் டெய்லர்ஸாக இருந்தாலும் அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், இந்த மாதிரி சிச்சுவேஷன் அவங்களுக்கு இருக்குதா இல்லையான்னு. இல்லை அந்த கடையில் அவங்க ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க, பெரிய கடையாக இருக்கும், அந்த கடையில் ஸ்டிச் பண்ணிட்டு வந்து நம்மக்கிட்டேயே வந்து அவங்கள குறை சொல்கிறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அதனால் நீங்கள் அதெல்லாம் பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளை எப்போவுமே நம்ம கூட இருக்கவங்க நம்பவே மாட்டாங்க. ஐயோ நம்ம அம்மா வந்து ப்ளவுஸ் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க, நம்ம அத்தை சொல்கிறாங்க தரமாட்டுக்காங்க, நம்ம மைனி தரமாட்டுக்காங்க, அக்கா தரமாட்டுக்காங்க, சித்தி தரமாட்டுக்காங்க, தங்கச்சி என்னோடய ஓன் சிஸ்டர் எனக்கு தரமாட்டுக்கா அப்படின்னு எப்போவுமே எந்த டெய்லர்ஸுமே ஃபீல் பண்ணாதீங்க. அவங்க தந்து தான் நம்ம வந்து நம்மளோட இதை வந்து ப்ரூஃப் பண்ணணும். இல்லை நீங்கள் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணுங்கள், அதை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது தருவாங்க, அதில் கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். நிறைய வீடுகளில் நம்மளோட ரிலேஷன்ஸ் வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா ரிலேஷன் சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க. நமக்கு வந்து வேறு ஒருத்தவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ப்ளவுஸோ பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஒரு ப்ளவுஸையோ வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுங்க. எப்போவுமே எல்லாருமே நமக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அந்த எதிர்பார்ப்பு எப்போவுமே நடக்கிறதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்து இந்த தொழிலில் இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி எப்போவுமே நீங்கள் பண்ணாதீங்க. இப்போ பார்க்கிங்க என் கையில் வந்து அந்த பசை ஒட்டி இருக்கிறதுனால அது ஒரு மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாரியோட அந்த ப்ளவுஸோட ஃபுல் வியூ பார்த்துட்ருக்கீங்க. எப்படி இருக்குங்கிறத நீங்கள் இந்த கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நான் வந்து டைரக்ட் வியூ வந்து ரொம்பவே எலகண்டாக இருந்தது. இந்த சாரிக்கு இந்த ப்ளவுஸ் வந்து அப்படி ஒரு நீட் லுக், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம ஒரு கன்வீனியண்ட்டான ரேட்டில் பண்ணி கொடுக்கணும். இந்த ப்ளவுஸை தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க என்ன ரேட் சார்ஜ் பண்ணலாங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.